Taste the Daily. அனைத்து ஊடக மற்றும் பத்திரிகையாளர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தீபாவளி வாழ்த்து. புரட்சி தமிழருக்கும் தீபாவளி வாழ்த்தை பகிர்ந்த செய்தியாளர்கள். அனைத்து ஊடக நபர்களுக்கும் பத்திரிகை நபர்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு என்னுடைய நன்றி. தமிழகத்தில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்தால் 25 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் மத்திய பிரதேச சுகாதாரத்துறை அமைச்சர் கடிதம் குறித்து தமிழக சுகாதாரத்துறை மிக அலட்சியமாக இருந்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. மகாராஷ்டிர போலீசாரால் மருந்து நிறுவன உரிமையாளர் கைது. அமலாக்கத்துறை சோதனைக்கு பின்னரே மருந்து நிறுவனத்தின் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக விமர்சித்த எதிர்க்கட்சித் தலைவர், தமிழ்நாட்டின் சென்னைக்கு அருகில் இருக்கின்ற காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்பட்ட இரும்பல் மருந்து, இந்த மருந்து இந்தியா முழுவதும் இன்றைக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி மத்திய பிரதேச மருந்து கட்டுப்பாட்டுத்துறை தமிழக அரசுக்கு இது குறித்து ஒரு அவசர கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச அமைச்சர் திரு நரேந்திர சிவாஜி படேல் தமிழக சுகாதாரத்துறை மிகுந்த அலட்சியமாக இருக்கின்றது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கின்றார். அதோடு சென்னை அசோக் நகரில் மருத்துவ நிறுவன உரிமையாளரான ஜி ரங்கநாதன் அவர்களை மத்திய பிரதேச சிறப்பு விசாரணை குழு கைது செய்யப்பட்டது. அக்டோபர் 15ஆம் தேதி சேசன் பார்மா மருந்து நிறுவனத்தில் உற்பத்தி தடை செய்கிறது. மேலும் மருந்து நிறுவனங்களுக்கு சொந்தமான இடங்களிலும் இடி சோதனை நடைபெறுகிறது. அதற்கு பிறகுதான் தமிழ்நாடு அரசு மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் இடைநீக்கம் செய்கிறார்கள். டெல்டா மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் முறையாக நெல் கொள்முதல் செய்யப்படாததால் கடந்த 15 நாட்களாக சாலை ஓரங்களில் 30 லட்சம் நெல் மூட்டைகள் குவித்து வைக்கப்பட்டுள்ளன. போர்க்கால அடிப்படையில் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விடிய அரசுக்கு வலியுறுத்தல். இன்றைக்கு டெல்டா மாவட்டம் மற்றும் தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு மாவட்டங்களில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை முறையாக அரசு நேரடி கொள்முதலத்தில் கொள்முதல் செய்யாத காரணத்தினால் இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் சுமார் 30 லட்சம் மூட்டைகள் இன்றைக்கு சாலையிலே குவித்து வைத்துக் கொண்டிருக்கிறார். 15 நாட்கள் அந்த விவசாயிகள் அந்த நெல்லை சாலையிலே கொட்டி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தொடர் மழை வர இருக்கின்றன. பருவமழை தொடங்கிவிட்டது. ஆனால் இந்த அரசு விவசாயியுடைய நெல்லை முறையாக அரசு நேரடி கொள்முதலத்தில் கொள்முதல் செய்யாமல் ஏதோ சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அந்த விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை அரசு நேரடி கொள்முதல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தின. ஆனால் அமைச்சர் அவர்களுக்கு நேரடியாக பதில் சொல்லல. தேர்தல் வாக்குறுதியில் 525 வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு 10% கூட நிறைவேற்றாமல் மக்களுக்கு அல்வா கொடுத்தவர் ஸ்டாலின். திமுக உருட்டுக்கடை அல்வா என்ற பெயரில் கவர் வழங்கி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். 2021ஆம் ஆண்டு இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திமுக தலைவர் அவர் சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டார். அப்படி அறிவிப்பு வெளியிட்ட பிறகு சுமார் 10% அறிவிப்புகள் நிறைவேற்றவில்லை. எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்துட்டாரு. எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் அல்வா கொடுத்து மக்களை ஏமாற்று என்பது மக்கள் உணர வேண்டும். கரூரில் நடைபெற்ற துயர சம்பவத்திற்கு திமுக அரசின் தவறான திட்டமிட்ட கவனக்குறைவினாலும் வேண்டுமென்றே பாதுகாப்பு வழங்காமல் இருந்த மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் தான் காரணம். விழுப்புரத்தில் நடந்த அதிமுக 54வது ஆண்டு துவக்க விழா பொதுக்கூட்டத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. இந்த நிர்வாகத்துடைய திமுக அரசுடைய தவறான திட்டமிட்ட கவனக்குறைவு வேண்டுமென்றே அதை முறைப்படுத்தாமல் பாதுகாப்பு வழங்காமல் இப்படி ஒரு சம்பவம் நடைபெறுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தது அந்த மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் தான். அதை பொறுப்பேற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம்
மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடித்து ஆசியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது கருணாநிதியின் குடும்பம். திட்டங்கள் என்ற பெயரில் மக்கள் பணத்தை கொள்ளையடித்து கருணாநிதியின் குடும்பம் தங்களது சொத்துக்களை வளர்த்துக் கொண்டதாகவும் இன்னும் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பதாகவும் விழுப்புரத்தில் நடந்த அதிமுக 54வது ஆண்டு துவக்க விழா பொதுக்கூட்டத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் விமர்சனம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, இன்னைக்கு ஏசியாவிலே மிகப்பெரிய பணக்காரர் பட்டியலிலே இன்னைக்கு இடம்பெற்றிருக்கிறது கருணாநிதி குடும்பம். எங்கிருந்து வந்தது இந்த பணம்? எங்கிருந்து வந்தது இந்த சொத்து? எங்கிருந்து வந்தது இந்த சாம்ராஜ்யம்? யாருடைய பணம்? எல்லாம் உங்களுடைய பணம், மக்களுடைய பணம், வரி பணம். மக்களுக்காக பாடுபடுகிறோம், மக்களுக்காக உழைக்கிறோம், மக்களுக்காக நாங்கள் திட்டங்களை போடுகிறோம் என்று சொல்லி இந்த திமுக ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வருகின்ற போது திட்டங்கள் என்ற பெயரிலே இன்றைக்கு உங்கள் பணத்தை, மக்கள் பணத்தை, வரி பணத்தை கொள்ளையடித்து தங்களை இன்னைக்கு வளர்த்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியாவுடன் இந்திய பிரதமர் மோடி சந்திப்பு. இலங்கைக்கு இந்தியாவின் தொடர்ச்சியான ஆதரவு மற்றும் கல்வி, நமது மீனவர்களின் நலன் ஆகியவற்றை பற்றி ஆலோசித்ததாக தகவல். பாதுகாப்பு ஆயுதங்களை 100% உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய இலக்கு. மராட்டிய மாநிலம் நாசிக்கில் சிறிய ரக பயிற்சி விமான உற்பத்தி மையத்தை திறந்து வைத்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. தமிழ்நாட்டில் 9 லட்சம் டன் நெல் மூட்டைகள் அரசு கிடங்களில் அரைக்கப்படாமல் குவிந்துள்ள நிலையில் விளைச்சல் அதிகரித்தும் வேதனைகள் விவசாயிகள். கொள்முதல் செய்த நெல் மூட்டைகளை அரைக்கும் இயந்திரங்களுக்கு தட்டுப்பாடு, நிதி நெருக்கடி என காரணம் கூறிய அமைச்சர் சக்கரபாணியின் பதிலால் அதிர்ச்சியடைந்த விவசாயிகள், நாங்கள் உழைத்த நெல் கிடங்கில் கெட்டு போகட்டும் என்கிறீர்களா என வலியுடன் கேள்வி எழுப்பினர். திண்டுக்கல்லில் கணவர் ஆணவ கொலை செய்யப்பட்ட நிலையில் கொலையில் தொடர்புடைய நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பாதிக்கப்பட்ட பெண் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம். தென்னற்ற திமுக ஆட்சியில் ஆணவ கொலைகள் அதிகரித்துள்ள நிலையில் இதுதான் ஸ்டாலினின் சமூக நீதி ஆட்சியா என பொதுமக்கள் கேள்வி. திருநெல்வேலி மாநகராட்சியில் சம்பளத்தில் பிடித்தம் செய்த இஎஸ்ஐ, பிஎஃப் தொகை சம்பந்தப்பட்ட துறைகளில் செலுத்தாமல் ஒப்பந்த நிறுவனத்தின் மோசடியால் தூய்மை பணியாளர்கள் மருத்துவ செலவுகளுக்காக கந்துவட்டியில் கடன் வாங்கும் அவலம். மாவட்ட ஆட்சியர் அறிவித்த ஊதிய உயர்வு, தீபாவளி போனஸ் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் வேலை நிறுத்த எச்சரிக்கை. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் நாய்க்கடி சம்பவங்கள் அதிகரித்தும் நடவடிக்கை எடுக்காத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து போராட்டம். தெருநாய்க்கடியால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் ஸ்டாலின் அரசு நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியத்துடன் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகேயுள்ள வளையக்கரனூர் பகுதியில் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் மேற்கூரை இடிந்து விழுவதால் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மறுத்து பெற்றோர் நூதன போராட்டம். கண்டிஷன்களை ஃபாலோ செய்து மாணவர்களுக்கு உயிர் பயத்தை ஏற்படுத்தும் அரசு பள்ளிகளை சீரமைக்காமல் அன்பில் மகேஷ் எங்கே அழுது கொண்டிருக்கிறார் என பெற்றோர் ஆவேச கேள்வி. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பல. நான் கட்டடை இடிஞ்சு விழுந்துருச்சுன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு. கட்டடை இடிஞ்சு விழுந்து நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? ஏன் அனுப்பலின்னு கேட்குறீங்க. எங்கள் பையனுக்கு எதுனாலும் நீங்கள் பையன் திருப்பி கொடுத்துருவீங்களா? ஸ்கூலில் டீச்சர் கேட்டாலும் டீச்சர் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நீங்கள் பாட்டுக்கு ஏன் ஸ்கூலுக்கு அனுப்பலின்னு கேட்குறீங்க. குழந்தைங்களுக்கு எதுனாலும் யார் பொறுப்பு? நான்கரை ஆண்டுகால விடியா திமுக ஆட்சியில் தங்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியும் இதுவரை நிறைவேற்றவில்லை என அரசு அலுவலர்கள், உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மைய சங்கம் குற்றச்சாட்டு. இனியும் கோரிக்கையை நிறைவேற்ற தவறினால் வரும் தேர்தலில் ஸ்டாலின் அரசுக்கு தக்க பாடம் புகட்டப்படும் என பகிரங்க எச்சரிக்கை. அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக கொடுத்த வாக்குறுதிகளில்
அரசு பணியாளருக்கு எதையும் நிறைவேற்றாமல் இன்று வரை அப்படியே வைத்திருப்பது இது அரசுக்கு நல்ல தீர்வாக அமையாது. மதுரை மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியில் குவியல் குவியலாக வைக்கப்பட்டிருந்த நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைத்ததால் விவசாயிகள் கடும் வேதனை. ஸ்டாலின் மாடல் அரசின் நெல் கொள்முதல் நிலைய அதிகாரிகள் தீபாவளிக்கு பிறகு கொள்முதல் செய்வோம் என கூறியதால் நஷ்டம் ஏற்பட்டதாக கூறும் விவசாயிகள் நெல்மணிகளை விரைவில் கொள்முதல் செய்ய வலியுறுத்தல். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை விசாரித்த எஸ்ஐடி அலுவலகம் அருகே எரிந்த நிலையில் காகிதங்கள் இருந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தீயில் எரிந்த நிலையில் பென்ட்ரைவ் ஒன்றும் இருந்த நிலையில் உண்மை சம்பவங்களை மறைப்பதற்கான வேலைகள் நடைபெறுகிறதா என மக்கள் சந்தேகம். தூத்துக்குடியில் தூய்மை பணியாளரை சாதிய ரீதியாக அவமதித்த திருச்செந்தூர் ஒன்றிய திமுக இளைஞர் பிரிவு அமைப்பாளர் சிவராஜன் SC/ST சட்டத்தில் பிடிபட்டார். சமூக நீதி பேசும் திமுகவின் சாதி அகங்காரம் மீண்டும் வெளிப்பாடு. தமிழகத்தில் 37 அரசு அலுவலகங்களில் 37 லட்சம் ரூபாய் சிக்கிய நிலையில் ஊழல் மாநிலமாக தமிழகம் மாறுகிறதா என பொதுமக்கள் கேள்வி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஒவ்வொரு அரசு அலுவலகங்களும் ஊழல் மையமாக திகழ்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெற்ற உங்களுடன் முதல்வர் விளம்பர முகாமில் ரேஷன் கடை வேண்டும் என அளித்த மனுவிற்கு ரேஷன் கடையில் வேலை வேண்டுமென்றால் போட்டித் தேர்வு எழுத வேண்டுமென பதில் கடிதம் அனுப்பிய அதிகாரிகள். உங்களுடன் முதல்வர் முகாம் கடமைக்கென நடைபெறுவதாகவும் அதில் பொதுமக்கள் அளிக்கும் மனுக்களை அதிகாரிகள் அலட்சியப்படுத்துவதாகவும் முகாமிற்கு சென்று வந்த மக்கள் குற்றச்சாட்டு. கடந்த ஜூலை 31 எங்கள் ஊரில் நியாய விலைக்கடை வேண்டும் என்று உங்களுடன் முதல்வர் முகாமில் மனு கொடுத்திருந்தேன். அந்த மனுவோடைய ஒப்புகை சீட்டு இது. அதாவது நான் மனு கொடுத்திருந்தேன் என்ன ரேஷன் கடை வேணும்ட்டு. ஆனால் எனக்கு பதில் லெட்ரு ஒரு இப்போ 2 நாளைக்கு முன்னாடி என்ன கிடைக்கப்பட்டதுன்னா, நான் ரேஷன் கடையில் வேலை கேட்டதாகவும், நான் கொடுத்த மனு ரேஷன் கடை வேணும்னு. ஆனால் எனக்கு கிடைச்ச மனு எனக்கு பதில் மனு ரேஷன் கடையில் வேலை கேட்டதாகவும் இருக்கு. நாகை மாவட்டம் சங்கமங்கலம் அரசு கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் நிறுத்தப்பட்டதால் 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து நெல்மணிகள் அழுகும் நிலை. இந்த ஆண்டு வரலாறு காணாத அளவில் நெல் கொள்முதல் அதிகரித்துள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் சட்டப்பேரவையில் வீரவசனம் பேசிய 24 மணி நேரத்திற்குள் சங்கமங்கலத்தில் நெல் கொள்முதல் நின்றதுதான் விளம்பர மாடல் அரசு நிர்வாக திறனா என விவசாயிகள் கண்ணீருடன் கேள்வி. நியூஸ்ல பேசுறாங்க, முதலமைச்சர் பேசுறாங்க, எல்லாம் பேசுறாங்க, உணவு அமைச்சர் பேசுறாங்க. இங்க என்ன நடக்குது? இங்க விவசாய சந்தையில் நிக்கிறோம், முளைச்சு விட்டு நான் பத்தமா வச்சுக்கிறேன். கோயில் பங்கு அவங்க கேசு போடுறாங்க கோர்ட்ல. நாங்க என்ன பண்ண முடியும்? பணம் கட்டினாதான் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கிறாங்க. என்னங்க பண்ண முடியும்? நாங்க இல்லை, நாங்க எல்லாம் சாவாய முடியும்? ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறோம், என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் கவர்மெண்ட் எடுக்கணும்ல. இல்ல ஃபீஸ் இருக்கிறாங்க, 10 பேர் இங்க கொட்டுறோம், 10 பேருக்கு போடுறது டோக்கன் போடலாம்ல, ஏன் அதை போட மாட்டாங்க? திமுக ஆட்சியில் அலுவலக அலட்சியத்தின் உச்சமாக மிக்ஜாம் புயலில் கோப்புகள் காணாமல் போனது என்று பதிவாளர் அலட்சிய பதில். சென்னை மாடம்பாக்கத்தைச் சேர்ந்தவர் பத்திர எண் ரத்து குறித்து RTI மூலம் கேட்டபோது இது தொடர்பான விவகாரத்தில் திமுக அரசு நிர்வாக சீர்கேட்டை கண்டு தகவல் ஆணையம் அதிர்ச்சி. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கும்பகோணம், சேலம், மன்னார்குடி, திருவாரூர், திருச்செந்தூர் உள்ளிட்ட ஊர்களுக்கு செல்ல முன்பதிவு செய்தும் பல மணி நேரம் காத்திருந்த பயணிகள். விடியா ஸ்டாலின் மாடல் அரசு பேருந்துகளை சரியான நேரத்திற்கு இயக்காததால் அதிகாரிகளுடன் பயணிகள் வாக்குவாதம். 7 மணிக்கு வந்தோம், இன்னும் பஸ்ஸே வரல. புக்கிங் பண்ண பஸ் வரல. பஸ் காத்துக்கிட்டு கிடக்கிற மணி 1 ஆச்சு, இன்னும் வரல. கவர்மெண்ட் எத்தனையோ பஸ் விட்டு அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு ஒன்றும் தெரியல. எவ்வளோ மக்கள் நிற்கிது பாருங்க காத்துக்கிட்டு, வெளியூர் போகிறதெல்லாம். இந்த மாதிரி பண்ணால் என்ன பண்ணுறது? நாங்கள் நாகப்பட்டினம் போகணும். 11 மணிக்கு சொன்னாங்க. செங்கல்பட்டுல இருந்து வந்திருக்கிறோம். 11 மணிக்கு என்னங்க, இன்னும் மணி 1 ஆகுது, இன்னும் வரல பஸ். அடையாரில் 8 மணிக்கு கிளம்பணும். 8 மணிக்கு கிளம்பி இங்கே 11 மணிக்கு வந்தோம். 3 ஹவர்ஸ் ஆச்சு அடையாறுலேருந்து இங்கே வர. 11:20க்கு நான் புக் பண்ணியிருந்தேன் பஸ்ஸு. சரி, 11 மணிக்கு நான் சேர்ந்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தாக்கா பஸ்ஸே வரல. இது வரைக்கும் மணி இப்போ மணி 1:20 ஆயிடுச்சு, இது வரைக்குமே பஸ்ஸு வரல. ஸோ கண்ட்ரோல் ரூமில் கேட்டேன், பஸ்ஸு வரும், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ வருதோ அப்போ தான் போகணும்.
கடலூர் மாவட்டம் காடாம்புளியூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 2 லட்சம் ரூபாய் பணம் சிக்கியது. ஊழல் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அலுவலர்கள் லஞ்சத்தில் திளைப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தீபாவளியை முன்னிட்டு சொந்த ஊருக்கு படையெடுத்த மக்களால் தாம்பரம், பெருங்களத்தூர் பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். இரவு 12 மணியை கடந்து போக்குவரத்து நெரிசல் குறையாமல் வாகனங்கள் ஊர்ந்து சென்றதால் பயணிகள் கடும் அவதி. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே பந்தல் அமைக்கும் பணியின் போது விபத்து. மின்சாரம் தாக்கி தந்தை மற்றும் மகன் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சோகம். தீபாவளிக்கு அடுத்த நாளான அக்டோபர் 21ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பொதுப்பணித்துறை நிறுவனங்களுக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பு. விடுமுறையை ஈடு செய்ய அக்டோபர் 25ஆம் தேதி சனிக்கிழமை பணிநாள் என்றும் அறிவிப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திடீரென அதிக அளவில் பயணிகள் குவிந்ததால் கூட்ட நெரிசலில் பலர் சிக்கி தவிப்பு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசின் போக்குவரத்து துறை சிறப்பு பேருந்துகளை ஏற்பாடுகளை செய்யாததால் பேருந்துகள் இருக்கைக்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டு பயணத்தை மேற்கொள்ள முடியாமல் கடும் சிரமத்திற்குள்ளாகும் மக்கள். தீபாவளி பண்டிகைக்கு சொந்த ஊருக்கு செல்லும் மக்களால் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி திணறும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள். பிரதான சாலைகளில் போக்குவரத்து ஸ்தம்பித்த நிலையில் ஒவ்வொரு அடியாக நகர வேண்டிய நிலையில் வாகன ஓட்டிகள், பயணிகள் கடும் பாதிப்பு. தீபாவளி தொடர் விடுமுறையொட்டி சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்களால் செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் முதல் கிளாம்பாக்கம் வரை கடும் போக்குவரத்து நெரிசல். மக்கள் விடுமுறைக்கு சொந்த ஊர் செல்வார்கள் என தெரிந்தும் முறையான முன்னேற்பாடுகளை விடிய அரசு மேற்கொள்ளாததால் வாகனங்கள் நீண்ட நேரமாக ஆமை வேகத்தில் ஊர்ந்து சென்ற அவலம். தீபாவளி தொடர் விடுமுறையொட்டி சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு செல்லும் மக்களால் செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல். நெரிசலை கட்டுப்படுத்த முடியாமல் போக்குவரத்து போலீசார் திணறியதால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்ட அவலம். தொடர் விடுமுறையொட்டி சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு செல்லும் மக்களால் செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த முடியாமல் போக்குவரத்து போலீசார் திணறியதால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலையில் தள்ளப்பட்ட அவலம். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே கர்நாடகாவிலிருந்து 1330 மது பாக்கெட்டுகளை கடத்தி வந்த 2 சிக்கினர். மது உள்ளிட்ட போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தாமல் தமிழக குடும்பங்கள் சீரழிய வழிவகை செய்வதுதான் ஸ்டாலின் அரசின் ஒரே சாதனை என பொதுமக்கள் கடும் தாக்கு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே அருந்ததிபாளையம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி ஊழியர்களை சிறைப்பிடித்து பெண்கள் போராட்டம். கடந்த 1 மாதத்தில் மட்டும் மது பழக்கத்தால் 5 உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்த பெண்கள், இன்னும் எத்தனை உயிர்கள் பறிபோனால் டாஸ்மாக் கடையை விடிய அரசு மூடும் என சரமாரி கேள்வி. சாராய கடை எடுக்கவே மாட்டேன்றாங்க. இதனால எவ்வளவு பாதிப்பு தெரியுமா? எங்க ஊர்ல சின்ன சின்ன வாலிமான பசங்களே செத்து போயிடுறாங்கப்பா. எங்க குடும்பம் எவ்வளவு சின்ன குழந்தைங்க எல்லாம் எவ்வளவு அவங்க இழப்புகள் காணுறாங்கன்னு எங்களுக்கு தான்ப்பா தெரியும், மத்தவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே திப்பம்பட்டி ஏரியில் மீன்பிடி குத்தகைதாரர் மீன்களுக்கு உணவாக கோழி இறைச்சி கழிவுகளை கொட்டுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் தொற்றுக்கு ஆளாகியுள்ளதாக மக்கள் வேதனை. நீர் மாசுபாடு குறித்து புகார் அளித்தும் விடிய அரசின் அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு.
எங்கள் ஏரியா ஃபுல்லாக நிறைய காய்ச்சல் இருக்குங்க சார். எங்களுக்கு வந்து ஊரில் வந்து பஞ்சாயத்தில் சொன்னாலே ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க சார். என்ன பண்ணுறது, அவங்க இந்த ஒரு முறை பார்த்துக்கலாம் இருங்கம்மா அப்படின்ட்டு ஒரு இது சொல்ல மாட்டேன்றாங்க சார். அதான் தண்ணி குடிக்க முடியலைங்க சார். மாடெல்லாம் உடம்பு சரியில்லைங்க சார். 15 உருப்படி எங்களது மாடு இருக்குது. இது நாய் ஃபுல்லாக இந்த கோழி வாசனைக்கு வந்துடுதுங்க சார். எல்லாம் வந்து வீட்டான ஒரே நாய் எல்லாம் ஆடு கடிக்கிறது மாடு கடிக்கிறது, அது வேறு ஒரு பக்கம் தொல்லைங்க சார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமதுர் அருகே சாலையோர மரத்தின் மீது அரசு பேருந்து மோதிய நிலையில் பின்னால் வந்த லாரி பேருந்து மீது மோதியதில் 22 பயணிகளுக்கு காயம். அரசு பேருந்து ஓட்டுநர் செல்போன் பேசியபடியே பேருந்தை இயக்கியதால் விபத்திற்கான காரணம் என பயணிகள் குற்றச்சாட்டும் நிலையில் திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு பேருந்தில் பயணிப்பவர்கள் பேஷண்டாக வீடு திரும்பும் நிலை. பஸ் வந்து கும்பகோணத்துல இருந்து மயிலாடுதுறை போனோம். மயிலாடுதுறை போகும்போது அந்த கோவிந்தபுரம் கோயில் இருக்குல்ல, அங்க பேக் சைட்ல டிரைவர் வந்து போன் பேசிட்டு வந்தாங்க. போன் பேசிட்டு மரத்துல போய் விட்டுட்டாங்க. பஸ் இப்படி திரும்பினதும் லாரி வந்து பேக் சைட்ல மோதிட்டு. சென்னை நெசப்பாக்கத்தில் கேபிள் இணைப்பின் போது மின்சாரம் தாக்கி தனியார் நிறுவன ஊழியர் பரிதாப பலி. மின்கம்பி தடங்களை பாதுகாப்பான முறையில் விடிய அரசு ஏற்படுத்தாதாலேயே தனியார் நிறுவன ஊழியர் இறப்புக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பெங்களூருவிலிருந்து விழுப்புரம் நோக்கி செல்லும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் விரைவு பேருந்தின் பின்பக்க கண்ணாடியின்றி வேட்டியை கட்டி வைத்த அவலம். இவ்வாறு ஓட்டை உடைசலான பேருந்துகளை இயக்கி மக்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும் விடியா ஸ்டாலின் அரசு பேருந்திற்கான பராமரிப்பு தொகையை என்ன செய்கிறது என்று பயணிகள் கேள்வி. சென்னையில் இருந்து சிதம்பரத்திற்கு சென்ற குளிர்சாதன அரசு பேருந்திற்குள் ஒழுகிய மழை நீரால் பயணிகள் அவதி. மக்கள் வரிப்பணத்தில் கோடிக்கணக்கில் நிதி செலவழித்து வாங்கிய சொகுசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காமல் ஓட்டை உடைசலாக இயக்குவதுதான் இந்தியாவிலே வியக்கும் ஸ்டாலின் மாடல் அரசின் சாதனை என பயணிகள் கொந்தளிப்பு. தமிழகத்தில் உள்ள சாதி பெயர்களை குறிக்கும் கிராமங்கள், தெருக்கள், நீர்நிலைகள் மற்றும் சாலைகளின் பெயர்களை மாற்றி அமைக்க கோரிய அரசாணைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை. ஸ்டாலின் அரசு இதுபோன்ற பெயர்களை மாற்றுவதற்கான தேவை எங்கெல்லாம் உள்ளது என்பது குறித்து ஆய்வு மட்டுமே நடத்த வேண்டுமே தவிர எவ்வித நடைமுறை செயல்பாடுகளை மேற்கொள்ளக்கூடாது எனவும் நீதிமன்றம் உத்தரவு. உயர்நீதிமன்றம் முன்பாக வழக்கறிஞர் தாக்கப்பட்ட சம்பவ இடத்தில் இருந்த காவல்துறையினர் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. சம்பவத்தை கட்டுப்படுத்தாமல் விசிக தலைவர் பிரச்சனையை தூண்டும் விதத்தில் செயல்பட்டது போல் தெரிகிறது என்றும் உயர்நீதிமன்றம் கருத்து. உயர்நீதிமன்றம் முன்பே தாக்குதல் நடைபெற்ற போதிலும் காவல்துறை எஃப்ஐஆர் மட்டுமே பதிவு செய்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் காட்டம். சம்பவ இடத்தில் பதிவான சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றி போலீசார் 2 வாரத்தில் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு. தொடர் மழை காரணமாக தென்காசி மாவட்டம் குற்றாலத்தின் அனைத்து அருவிகளிலும் காட்டாற்று வெள்ளம். அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும் நிலையில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிப்பு. இன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சேலம், ஈரோடு, திருப்பூர், கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி, நாமக்கல், கரூர் ஆகிய 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. 8 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய புகாரில் சிபிஐயால் கைது செய்யப்பட்ட பஞ்சாப் டிஐஜி ஹர்சரண் சிங் புல்லர் தொடர்புடைய இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 5 கோடி ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல். 1.5 கிலோ தங்க நகைகள், 2 சொகுசு வாகனங்கள், துப்பாக்கிகள், வெடிமருந்துகள் உள்ளிட்டவையும் பறிமுதல் செய்யப்பட்டதால் பரபரப்பு. 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் தபால் சேவையை 24 மணி நேரத்திலும் பார்சல் சேவையை 48 மணி நேரத்திலும் வழங்க அஞ்சல் துறை முடிவு. 2029ஆம் ஆண்டுக்குள் அஞ்சல் துறையை லாபம் தரும் துறையாக மாற்ற மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திட்டவட்டம். அமெரிக்க நிறுவனமான AST ஸ்பேஸ் மொபைலின் ப்ளூபேர்ட் 6 செயற்கைக்கோள் இந்தியா வந்தடைந்தது. இஸ்ரோவின் LVM-3 ராக்கெட் மூலம் இந்த ஆண்டு இறுதி அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் விண்ணில் ஏவப்படும் இந்த செயற்கைக்கோள் மூலம் ஸ்மார்ட் போன்களுக்கு நேரடி 5G இணைப்பும் தொலைதூர பகுதிகளுக்கு பிராட்பேண்ட் சேவையும் கிடைக்கும் என தகவல். மடகாஸ்கர் நாட்டில் ஊழலுக்கு எதிராக மக்களிடையே ஏற்பட்ட கிளர்ச்சியை அடுத்து அந்நாட்டு அதிபர் ஆண்ட்ரே ரஜோலினா நாட்டை விட்டு தப்பி ஓட்டம்.
ராணுவ தளபதி மைக்கேல் ரன்ரியானிரினா புதிய அதிபராக பதவியேற்பு. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை வந்த யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை உற்சாகமாக வரவேற்ற அதிபர் டிரம்ப். இந்த சந்திப்பின் போது யுக்ரைனுக்கு ஏவுகணை வழங்குவது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேற்றம். டென்மார்க் வீரர் ஆண்டர்ஸ் அண்டன்சனை 21-13, 21-14 என்ற நேர் செட்களில் வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேற்றம். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் பாஸ்டன் ஓபன் ஸ்குவாஷ் தொடரில் இந்திய வீராங்கனை அனாகத் சிங் காலிறுதிக்கு தகுதி பெற்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் 2வது சுற்று ஆட்டத்தில் அமெரிக்காவின் சார்லோட் ஜீயை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேற்றம். இலங்கையில் நடைபெற்ற மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இலங்கைக்கு எதிரான போட்டியில் தென்னாப்பிரிக்கா அபார வெற்றி. மழை காரணமாக ஆட்டம் தடைப்பட்ட நிலையில் டக்வர்த் லீவிஸ் முறைப்படி 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வென்றது தென்னாப்பிரிக்கா. இசையமைப்பாளர் ஹிந்தி நடிகை சோனாக்ஷி சின்ஹா தெலுங்கில் அறிமுகமாகும் ஜடதாரா திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. சுதீர் பாபு கதாநாயகனாக நடிக்கும் இந்த படம் நவம்பர் 7ஆம் தேதி தெலுங்கு மற்றும் ஹிந்தியில் வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. காந்தாரா சாப்டர் 1 படம் வெளியாகி 2 வாரங்களில் உலக அளவில் இதுவரை 717 கோடி ரூபாய் வசூலை தாண்டியதாக படக்குழு அறிவிப்பு. விரைவில் இந்த படம் 1000 கோடி ரூபாய் வசூல் செய்யும் என படக்குழு எதிர்பார்ப்பு.